பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டிஎம்கேல ரொம்ப முக்கியமான அமைச்சராக இருந்தவர். அவர் இப்போது டிஎம்கே ஆப்போசிட்டாக மக்கள்கிட்ட நேரடியாக பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, முதல்வருடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. போதையில் இழந்த சில இளைஞர்கள் அங்கே போனவங்களை வெட்டியிருக்கிறாங்க. அது என்ன என்றதை பற்றியும், அதுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரே இன்னும் முடியல. அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மாணவிகள் நடந்த கொடூரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கேஸே இன்னும் முடியல. அதுக்குள்ளேயே கோவையில் ஒரு மாணவியை 3 பேர் சேர்ந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. இது போல் பல சம்பவங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ். மதுரை மஞ்சமேடு கோமஸ்பாளையம் பகுதியில் மக்கள் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சாலை மறியல் உட்கார்ந்ததாகவும் அங்கிருந்து அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவான பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு பழனிவேல் தியாகராஜன் அந்த பகுதிக்கே நேரடியாக வந்து மக்கள்கிட்ட அவங்களுடைய குறைகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கு பழனிவேல் தியாகராஜன் சொன்ன பதில் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2016 21 நான் எதிர்கட்சி எம்எல்ஏ அங்கே இருந்தேன். அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சியா நாங்க இருக்கோம். என்ன மாறி இருக்கு? ஏன் அன்னைக்கு இல்லாத பிரச்சனை இன்னைக்கு இருக்கு? என்ன மாறி இருக்கு? நீங்க தானே இங்க தங்குறீங்க. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அதிமுக ஆட்சி காலத்துல நாங்க எதிர்கட்சி எம்எல்ஏவா நான் இருந்தபோது இந்த பிரச்சனை இதுவரையும் வந்ததே கிடையாது. ஆனா இப்போ நாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறோம். இப்போ இந்த பிரச்சனை எப்படி வந்தது அப்படின்றத அவங்களுடைய தொகுதி மக்கள்கிட்டையுமே, அதுக்கப்புறம் அங்க இருந்தக்கூடிய மதுரை மாநகராட்சி ஆணையத்தையுமே இந்த கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டு தான் கட்சியை ரொம்பவும் டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு பிடிஆர். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த சம்பவத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த வடுவே இன்னும் ஆறலை. அதுக்குள்ளே கோவை மாவட்டத்தில் விமான நிலையம் பக்கத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் கோவையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. என்னன்னா, கோவை மாவட்டத்தில் ஒரு பெண்ணை 3 பேர் கொண்ட கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. அந்த தருணத்தில் அந்த பெண்ணை காப்பாற்ற போன அவர் நண்பரையும் கத்தியில் வெட்டியிருக்கிறாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 3 பேரையும் நம்மளுடைய தமிழக காவல்துறை காலுக்கு கீழே சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க. பெண்கள் பாதுகாப்பை பற்றி முழு நேரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழக முதல்வர், பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய நம்மளுடைய தமிழக முதல்வர் இந்த கோவையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு என்ன பதில சொல்ல போறாரு? இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்க, அதிமுக அவங்க பங்குக்கு அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் கோவை மாநகரத்தில் போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இலவசமாக பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுத்துருக்கிறாரு. எதுக்குன்னா, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா இந்த பெப்பர் ஸ்ப்ரேவை யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுத்துருக்கிறாரு. சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் தலித் மக்கள் இமானுவேல் சேகரநாத் அவருடைய பெயர் பலகையை வச்சிருக்கிறாங்க. இந்த பெயர் பலகையை இங்கே ஏன் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்கள் அங்கே வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. வாக்குவாதத்திலிருந்து கைகலப்பாக மாற ஆரம்பிக்குது. இந்த கைகலப்பில் 2 சமூகமும் வந்து பார்த்தோன்னா ஒருத்தரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாக்குதலில் சில பேருடைய மண்டைகள் வந்து உடைக்கப்படுது. சில பேர்கள் ரத்த காயம் ஏற்படுற அளவுக்கு அவங்கள தாக்கியிருக்கிறாங்க. ரொம்பவும் தாக்கப்பட்ட மக்கள் சில பேரை அங்கே அருகில் இருந்த அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. சமூக நீதி அரசுன்னு சொல்லிட்டு பேச்சுக்கு 300 வாட்டி சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் இதுக்கு என்ன பதில சொல்ல போறாரு தெரியல. அது மட்டும் இல்லாமல் தலித் மக்களை தொட்டா நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் திருமா இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு தெரியல. திருமாவளவன் மட்டும் இல்லை, திருமாவளவன் போன்ற இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்த எல்லா தலைவர்களும் இதுக்கு ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படின்றதையும் கேட்டுக்கிறேன். இந்த சாதிவெறி தாக்குதலில் அரசியல் கட்சிகள் ஓட்டு அரசியலை பண்ணாமல் மக்களுக்கான அரசியலை பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா சமூக மக்களும் நல்லா வாழ்வாங்க அப்படின்றது தான் மக்களுடைய கருத்தாக இருக்குது. அமலாக்கத்துறை சார்பாக தமிழக டிஜிபிக்கு ஒரு லெட்டர் பறந்துருக்கு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இடி தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்காக ஒரு எக்ஸாமினேஷன் நடத்தியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாமினேஷனை 11 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க. இவங்க எந்த போஸ்ட்டுக்கு இந்த எக்ஸாம் நடத்தினாங்களோ அந்த போஸ்ட்டை ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2538 போஸ்ட்டுக்கு சேர்த்து இவங்க காசை வாங்கி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்டுக்கு தலா 25 to 35 லட்சம் ரூபாய் ஒரு போஸ்ட்டுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் 2538 போஸ்ட் கணக்கு பண்ணிங்கன்னா 888 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் இடி தன்னுடைய சார்பாக லெட்டராக எழுதி தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்க, இதை பற்றி தமிழ்நாடு நகராட்சித்துறை அமைச்சர் கே நேருட்ட இதை பற்றி கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் நாங்கள் பண்ணலை அப்படின்றதையும் அவருடைய பதிலாக கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இடி தன்னோட தரப்பில் என்ன சொல்லுதுன்னா, இந்த முறைகேடு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எங்ககிட்ட இருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் என்னென்ன ஆவணங்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பேப்பர் ஆவணமாகவும் வாட்ஸ்அப் சேட்டாகவும்
கால் ஹிஸ்டரியாகவும் இடி தன்னுடைய தரப்பில் எல்லா ஆவணத்தையும் தன்னிடத்தை வச்சிருக்கு அப்படின்றதையும் தமிழக டிஜிபிக்கு கடிதம் மூலமாக சொல்லியிருக்கு. அமைச்சர் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து இடி வழியில் சிக்க போகிறாரு நேரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் பேசுகிறத நம்ம பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான எல்லா சம்பவங்களையும் உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சமூகங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.